नहीं कैमरा बराबर है, कैमरा बराबर है, कोई प्रॉब्लम नहीं, इट्स ओके। Yes, okay, I will make you host now. Yes, you are the host now. I will spotlight you. नहीं, ऑडियो कनेक्शन चला गया, ऑडियो कनेक्शन। हेलो, हाँ सुनाई दे रहा है, सुनाई दे ओके रहा है? ओके, लेकिन स्पॉटलाइट नहीं हो रहा है। गुड मॉर्निंग एवरीबॉडी। वेट अ मिनट। स्पॉटलाइट नहीं हो रहा है, आपका ऑडियो इधर कनेक्शन नहीं बता रहा है। गुड मॉर्निंग एवरीबॉडी। आर यू यस, एबल अभी टू हियर क्लियर है, मी? इट्स क्लियर, बट आई एम नॉट एबल टू स्पॉटलाइट यू। वेट अ मिनट, कोई बात नहीं, आप इस बात वेट अ मिनट। बात में रहिए, मैं यस बोल यस यस यस, ओके okay, good, okay, you are now in spotlight. Yes, now it's over to you. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க, கிளாஸ் போயிட்டு இருக்கு, யாரும் எதுவும் செய்ய கூடாது. No one should do any practice now. எல்லாம் உட்கார்ந்து போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், கொஞ்சம் கிட்ட வாங்க. எல்லாம் உட்கார்ந்துக்கலாம். வணக்கம். யார் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியும் கை தூக்குங்க. எல்லாருக்குமே தமிழ் தெரியும், ஓகேவா? மூச்சை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் யோகால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆல்ரெடி கை தூக்குங்க. ஓரளவுக்கு எல்லாருக்குமே யோகால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மூச்சை பத்தி கண்டிப்பா தெரியும். இன்ஹேல் எக்ஸேல பத்தியும் தெரியும், சரியா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். மனுஷன் தோராயமா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு எடுத்து விடுறாரு? லேடிஸோ ஜென்ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு எடுத்து விடுறாங்க? 15 to 17 ஒரு நிமிஷத்துல. கரெக்ட். கை தட்டலாம், கை தட்டலாம் உங்களுக்கு. வெரி குட். நம்ம யோகா பண்றவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும், கரெக்டா? குறைச்சி 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 நம்ம லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும், லாஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ பிரெத்துல தான் இருக்கு ரகசியம், சிதம்பர ரகசியம் எல்லாமே பிரெத்துல தான் இருக்கு. இப்ப நாய் எத்தனை வருஷம் உயிரோட இருக்கும் யாருன்னா சொல்ல முடியுமா? நாய் நாய் 15 20 15 years 20 years. சொல்லுங்க வேற. கரெக்ட். அது வந்து அது மூச்சு எப்படி எடுக்குது? வேக வேகமா அப்படி எடுக்கிறதுனால அது சீக்கிரமா செல்லமா பாத்துக்கிட்டா மேக்சிமம் ஒரு 20 வருஷம் மேபி இருக்கலாம், சரியா? டார்டாய்ஸ் எத்தனை வருஷம் இருக்கும்? ஆமை ஆமை 150 years more than. கை தட்டலாம். இது மாதிரி ஆன்சர் சொன்னவங்களுக்கெல்லாம் சூப்பரா ஒரு சின்ன சாரி, உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், நீங்களே உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நான் ஒரு 15 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சும்மா நான் ஒரு ஆக்சிடென்டலா தான் டீச்சர் ஆனேன். நான் முதுகு வலிக்காக ஒரு இடத்துக்கு போனப்ப அவர் என்ன பண்ணாரு, நீங்க நல்லா பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நீங்க கிளாஸ பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அப்படி வெளில விட்டுட்டு போயிட்டு ஆக்சிடென்டலா டீச்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் படிச்சு எனக்கு உடம்பு நல்லா ஆனதுனால நிறைய பேருக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் டிப்ளமா படிச்சு பிஜி டிப்ளமா படிச்சு ப்ரொஃபஷனலா யோகா டீச்சர் ஆயிட்டேன், சரியா? இப்போ நம்ம மூச்சு பயிற்சி பத்தி பேச போறோம். டார்டாய்ஸ் 150 வருஷம், சம்டைம்ஸ் 200 வருஷம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா எடுத்து விடுது. நம்மளும் அது மாதிரி எடுத்து விட முடியும். நம்ம என்ன பண்றோம், மூக்குல இருந்து இழுக்கிறோம், தொண்டை வரைக்கும் வருது, கொஞ்சம் லங்ஸ கூட ரீச் ஆகுதோ இல்லையா புஷ்ஷுன்னு வெளில விட்டுறோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம், மூக்குல இருந்து இழுத்து தொண்டை வழியா லங்ஸ் கிட்ட போய் டயாஃப்ரம் கிட்ட போய் வயிறு வரைக்கும் இழுத்து விட போறோம், சரிங்களா? அந்த டெக்னிக் தான் கத்துக்க போறோம். இப்ப நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். யோகிஸ் எல்லாம் அந்த மூச்சை தான் எடுத்து விடுவாங்க. ஒரு கை நெஞ்சில வச்சுட்டு ஒரு கை தொப்புள் கீழே வச்சுட்டு இருங்க. நீங்க பண்ண வேண்டாம், முதல்ல பாருங்க. மூச்சு இழுக்கிறேன், மூச்சை இழுத்துட்டு நெஞ்சை ஃபுல் பண்ணி வயிறை ஃபுல் பண்றேன், இன்ஹலேஷன். மூச்சை விடும்போது வயிறு ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடை காலி பண்றேன். நீங்க பண்ண வேண்டாம், கை கீழே எடுத்துருங்களேன்.
மூச்சு எடுக்கும்போது வயிறை நல்ல பலூன் மாதிரி ஊதுறேன். ஆக்சிஜன் ஃபில் ஆயிடுச்சு. மூச்சை விடும்போது கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லா எடுத்துடுறேன். இன்ஹேலிங், பல்ஜிங் தி ஸ்டமக் லைக் பலூன். எக்ஸேலிங், கான்ட்ராக்டிங் தி ஸ்டமக். இதுதான் யோகிஸ் எல்லாம் இந்த மூச்சை எடுத்து விடுறதுனால அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடாம அவங்களால ரொம்ப வருஷம் இருக்க முடியுது. ஏன்னா மூச்சுல வந்து எனர்ஜி இருக்கு. சரி, ஆக்சிஜன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? யார் சொல்லுவா? ஆக்சிஜன் தமிழ்ல யார் சொல்லுவா? ஆக்சிஜனுக்கு என்ன சொல்றாங்க? சாரி, பிராணவாயு அப்படின்னு சொல்றாரு. வெரி குட். கை தட்டல வாங்க. யார் சொன்னாங்க? பிராணவாயு. நம்ம வெறும் காத்த மட்டும் எடுக்கல, அதோட சேர்த்து பிராணனையும் எடுத்துட்டு போறோம். பிராணன்னா எனர்ஜி, வைட்டாலிட்டி. சரிங்களா? ஏன்டா என் பிராணனை வாங்குற, ஏன்டா என் உயிரை வாங்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா நீங்க? அந்த ஒரு மூச்சில நம்ம உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போறோம். பிராணன் எடுத்துட்டு போறதுனாலதான் அது பேரு பிராணவாயுன்னு சொல்றோம். சோ நம்ம வெறும் மூச்சை மட்டும் எடுத்துட்டு போல, இந்த மூச்சுக்கு ஒரு வண்டி தான் இந்த பிராணன். சாரி, பிராணன் தான் இந்த மூச்சு வந்து உள்ள கொண்டு போறதுனால இட்ஸ் a vehicle ஆஃப் பிராணா. சரிங்களா? நம்ம எல்லாருமே ஒரு கை செஸ்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு கை அடி வயித்துல வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு செட் பண்றேன். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு நல்ல பலூன் மாதிரி ஆக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள சுருக்கணும். கண்ணை திறக்க கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் செட் பண்றேன். நீங்க எத்தனை மூச்சு எடுத்தீங்கன்னு எனக்கு சொல்லணும். ஒரு மூச்சை இழுத்து விட்டா 1ன்னு கணக்கு வச்சுக்கணும். இது ஒரு நிமிஷம். ரெடி, ஸ்டார்ட். Inhale, bulging the stomach like a balloon. Exhale, draw the navel inwards. ரொம்ப அப்படியே டென்ஷனா பண்ணாதீங்க, ஜாலியா பண்ணுங்க. முகத்தை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. கண்ணை மட்டும் திறக்காதீங்க. நான் சொல்லும் போது தரங்க. பெல் அடிக்கிற வரைக்கும் எத்தனை மூச்சுன்னு சொல்லணும். ஸ்டாப். டக்குன்னு விரல காட்டுங்க. யார் யார் எத்தனை மூச்சு? 4 மூச்சா, 2 மூச்சா, 3 மூச்சா காட்டுங்க. ஒருத்தர் 5, 6. மாஸ்டர் 5 மூச்சு எடுத்திருக்காரு. சரிங்களா? நீங்க 10 எடுத்திருக்கீங்க. கிருஷ்ணகாந்தா, கிருஷாந்த். சோ இப்ப மாஸ்டருக்கு வந்து 5 மூச்சு எடுத்திருக்காரு. சிலர் 6 மூச்சு எடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் நம்மளால குறைக்க முடியும். கான்சியஸா எடுத்தா குறைக்க முடியும். இப்போ 2 நிமிஷம் டைம் செட் பண்றேன். இப்ப கையை மாத்தி, ஒரு கை மேல வச்சிருந்தீங்களே, கையை மாத்தி வச்சுக்கோங்க. ரெடி, ஒன்ஸ் அகெயின் ஐஸ் க்ளோஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் கான்சியஸா எடுக்கலாம். நம்மளால முடியும். ரெடி, ஸ்டார்ட். 2 minutes. Inhale consciously, bloating the stomach. Exhale slowly, draw the navel inwards. Happy-ஆ முகத்தை கடுக்கடுன்னு வச்சிருக்கீங்க பாருங்க. Beautiful smile on your face. கண்ணை திறக்க கூடாது. நோ சீட்டிங். இன்னும் கொஞ்சம் கான்சியஸ் ஆயிடுங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். கணக்கு வச்சுக்கோங்க யார் யார் எத்தனை மூச்சுன்னுட்டு, மறக்க கூடாது. ரிலாக்ஸ்டா உட்காருங்க. ரொம்ப அப்படியே டென்ஷனா உட்கார வேண்டாம். சிட் கம்ஃபர்டபிளி, ஈஸிலி. இட்ஸ் ஃபைன் ஸ்ட்ரெயிட். நிதானமா, நீளமா. கீப் கவுண்டிங் மென்டலி.
பெல் அடிச்சாலும் கண்ணை திறக்காம கையை இறக்கிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிச்சிடும் பெல்லு. கண்ணை மட்டும் திறக்காதீங்களேன். கையை இறக்கிட்டு கண்ணை மூடியே வச்சுக்கோங்க. இப்போ கண்ணை திறக்காம யார் யார் எத்தனை மூச்சுன்னு டக்கு டக்குன்னு காட்டுங்க. கண்ணை திறக்காதீங்க. யார் யார் எத்தனை மூச்சு எடுத்தா 2 நிமிஷத்துல? ஒருத்தர் 6 மூச்சு, ஒருத்தர் 10 மூச்சு, ஒருத்தர் 8 மூச்சு, ஒருத்தர் 7, ஒருத்தர் 5. மாஸ்டர் நீங்க காட்டுங்க மாஸ்டர். 8 breaths for 2 minutes. இப்ப நீங்களே டிவைட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நீங்க கை இறக்கிடுங்க. இந்த மாதிரிதான் நம்ம ஒரு அசைவு பண்ணும்போது, கையை தூக்கும் போதும் கால் அசைக்கும் போதும் every movement should be done with this breathing. இது பேரு யோகிக் பிராணாயாம். சொல்லுங்க. யோகிக் பிராணாயாம். யோகிக் பிராணாயாம். யோகிஸ் இந்த பிரீத்திங் தான் எடுப்பாங்களாம். அவங்க 1 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு இல்ல, சம்டைம்ஸ் மூச்சு இல்லாம கூட ரொம்ப நேரம் இருப்பாங்களாம். அதனால அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படாது. இந்த மூச்சுல வந்து நிறைய எனர்ஜி இருக்கு. நீங்களும் கரெக்டா நீங்க எடுக்க 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 அந்த டெம்டேஷன்ஸ் இருக்குல்ல, நிறைய சாப்பிடுறது, அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். நம்மளும் ஒரு நாளைக்கு 2-3 நாள் கூட பட்னியா இருந்தாலும் நம்மளுக்கு பசிக்காது. சோ இதுல பிராணன் இருக்கு, எனர்ஜி இருக்கு. இப்ப நம்ம தான் மூவ்மெண்ட்ல அப்ளை பண்ண போறோம் இந்த பிரீத்திங், சேம் பிரீத்திங். இப்ப என்ன பாருங்க, நான் என்ன பண்றேன், இன்ஹேல் பண்ணும்போது கையை அப்படி மேல தூக்கிட்டு விரல ஃபுல்லா அப்படி திருப்பி விட்டுருவேன். எக்ஸேல் பண்ணும்போது கையை கீழே இறக்கிடுவேன். இன்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் கை மேல தூக்கி விரல ஃபுல்லா திருப்பிடுவேன். எக்ஸேல் பண்ணும்போது இறக்கிடுவேன். சரியா? தூக்குங்க. இப்ப இன்ஹேல், ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் அப், ஓபன் ஆல் தி ஃபிங்கர்ஸ். மேல போனதுக்கு அப்புறம் கையை ஃபுல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டா மேல 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 தூக்குங்க. நல்ல மேல சீலிங்க தொடுற மாதிரி தூக்கிட்டு மூச்சை விடும்போது கை கீழே வச்சுருங்க. இப்ப லெஃப்ட் கை அடி வயித்துல வச்சு காட்டுங்க. யாருக்கு வயிறு உப்புதுன்னு பாக்குற கை தூக்கும் போது. இன்ஹேல், ரைட் ஹேண்ட் அப், ப்ளோட்டிங் தி ஸ்டமக், ஓபன் ஆல் தி ஃபிங்கர்ஸ். அப்படியே ரிஸ்ட் ரொட்டேட் பண்ணிடுங்க மேல போனதுக்கு அப்புறம். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு சுருக்கிக்கிட்டே இறக்கிடுங்க. கரெக்ட். இன்னும் 2 மூச்சு. மேல போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா விரல ஃபுல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிடணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறை சுருக்கிக்கிட்டே இறக்கிடணும். இன்னும் ஒரு மூச்சு நீளமா எடுங்க. while inhaling right hand up, bloating the stomach, while exhaling bring the hand down, contract your stomach. சூப்பர். நான் சொல்லும் போது தான் லெஃப்ட் கை மாத்தணும். நீங்க ஏன் லெஃப்ட் கை மாத்தீங்க? இப்ப லெஃப்ட் கையில 3 மூச்சு. இன்ஹேல், லெஃப்ட் ஹேண்ட் அப், ஓபன் ஆல் தி ஃபிங்கர்ஸ். கையை ஸ்ட்ரைட்டா தூக்கினதுக்கு அப்புறம் கையை அப்படி ரொட்டேட் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது இறக்கிடுங்க. வயிறு உள்ள போகணும், உப்பணும். இன்னும் 2 மூச்சு எடுத்துக்கோங்க. இன்ஹேல், லெஃப்ட் ஹேண்ட் அப், ஓபன் ஆல் தி ஃபிங்கர்ஸ். ஸ்ட்ரைட்டா எடுத்து போய் கை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. மூச்சை விடும்போது இறக்கிடுங்க. சூப்பர். மூச்சுக்கு தகுந்த மாதிரி தான். இன்ஹேல் பண்ணும்போது தூக்கணும், இன்னும் ஒரே ஒரு மூச்சு. எக்ஸேல் பண்ணும்போது இறக்கணும். இப்ப பிரீத்திங் பேட்டர்ன் புரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ கீழே கையை இறக்கிட்டு இப்ப நான் 1 நிமிஷம் செட் பண்றேன். 2 கையை தூக்கி 2 கையை இப்படி ரொட்டேட் பண்ண போறோம். 1 நிமிஷத்துல எத்தனை மூச்சுன்னு சொல்லணும். ரெடி? 1 minute started. Inhale, both arms up, open all the fingers. While exhaling, bring your hands on the laps, contracting the stomach. 1 கணக்கு வச்சுக்கோங்க. பெல் அடிக்கிற வரைக்கும் எத்தனை மூச்சுன்னு சொல்லணும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணலாம். அப்படியே ஸ்டிஃபா பண்ண வேண்டாம். Bloating, bloating, bloating like a balloon. Exhale, draw the navel inwards, hands on the laps. பெல் அடிக்கிற வரைக்கும் எத்தனை மூச்சுன்னு கொஞ்சம் கான்சியஸா எடுங்க. 4 மூச்சு இல்ல, 5 இல்ல, குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். எக்ஸலென்ட். கண்ண முடிய பண்ணுங்களேன். உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்ல? எப்பவுமே நம்ம இந்த 5 புலங்களை யூஸ் பண்ணி பண்ணி நிறைய செலவு பண்ணிடுறோம். கண்ண முடிக்கவங்க நிறைய எனர்ஜியை சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிக்கிற வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கான்சியஸா எடுக்கலாம் மூவ்மெண்ட்ஸோட சேர்த்து. பெல் அடிக்கல இன்னும் தூக்குங்க. இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப். செல்வம், பன்னீர் செல்வம்.
எக்ஸேல் டிராப். இப்ப டக்குன்னு சொல்லுங்க, யார் எத்தனை மூச்சு எடுத்தீங்க ஒரு நிமிஷத்துக்கு? கரெக்டா? கான்சியஸா எடுக்கிறீங்களா? இப்ப மத்தவங்க எல்லாம் ஆவரேஜ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டேக்கிங் 16-18 breaths per minute. நம்ம எல்லாம் எவ்வளவு குறைச்சிருக்கோமா? இன்னும் கூட நம்மளால குறைக்க முடியும். சரிங்களா? இப்போ இன்னொரு வாட்டி இன்னொரு இது பண்ற பாருங்க. இப்ப கை இப்படி ஓபன் பண்ணி நல்லா இப்படி இன்ஹேல் பண்ணி லங்ஸ ஃபில் பண்ணி தலையை மேல தூக்குறோம். எக்ஸேல் பண்ணி நம்மள நாமே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி வயிறை சுருக்கி தலையை கீழே குனிய வைக்கிறோம். இது ஒரு நிமிஷத்துல எத்தனை வாட்டி பண்ணலாம் பார்க்கலாமா? புரிஞ்சிச்சா? இன்ஹேல நல்ல லங்ஸ் விரிச்சு கையை விரிச்சு இப்படி மேல பாக்குறோம். எக்ஸேல அப்படியே ஷோல்டரை ஹக் பண்றோம். இப்போ 1 minute டைப் செட் பண்றேன். கண்ணு முடிக்கவங்க. ரெடி? 1 minute. Hug yourself. Inhale, open your shoulders, bloating the stomach. நல்ல விரல விரிங்க, செஸ்ட் விரிங்க, தலை அண்ணாத்துங்க. எக்ஸேல் அப்படியே கிராஸ் பண்ணி ஷோல்டர்ஸை பிடிச்சிக்கிட்டு தலையை லேசா குனிங்க. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் கான்சியஸா. பன்னீர்செல்வம், ஏன் ஓபி அடிக்கிறீங்க? நல்லா இப்படி விரிங்க, இப்படி விரிங்க, இப்படி தலையில லேசா அண்ணாத்துங்க மேல. எக்ஸேல் அப்படியே கட்டி பிடிச்சுக்கோங்க. இன்னும் டீப்பா இன்ஹேல் பண்ணி லங்ஸை ஃபில் பண்ணுங்க. ஆக்சிஜன் நிறைய தேவை, நிறைய ஃபில் பண்ணணும். கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை, நிறைய காலி பண்ணிடணும். பண்ணிட்டே இருங்க. டைனமிக்கா பண்ணுங்க. பன்னீர்செல்வம், இன்ஹேல், ஹேண்ட்ஸ் ஓபன். எக்ஸேல், ஹக் யுவர்செல்ஃப். மூச்சுக்கு தகுந்த மாதிரி கையை கீழே இறக்கிடுங்க. டக்குன்னு காட்டுங்க. இப்ப யார் யாரெல்லாம் கான்சியஸா பிரீத்திங் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். விரல காட்டுங்க டக்கு டக்குன்னு. சூப்பர். அந்த மேடம் 3 மூச்சு தான் எடுத்திருக்காங்க. மாஸ்டர் 1.5 மூச்சு தான் எடுத்திருக்காரு. மாஸ்டர் 1.5 மூச்சு தான் எடுத்திருக்காரு. 3.5. 3.5. ஓகே ஓகே. சிலர் 3 எடுத்திருக்கீங்க, சிலர் 4 எடுத்திருக்கீங்க. சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். இப்போ இன்னொரு பிராக்டிஸ் இதுல அப்ளை பண்ணலாங்க பாருங்க. நம்ம இப்ப இன்ஹேல் பண்ணும்போது கை இப்படி ஜீசஸ் மாதிரி நீட்டுறோம். நீட்டிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இந்த லெஃப்ட் கை கீழே வச்சு இந்த கை அப்படியே தூக்கி மேல பாக்குறோம். இன்ஹேல் பண்ணும்போது ஜீசஸ் மாதிரி வரும். அடுத்த கை கீழே வச்சு இப்படி மேல பாக்குறோம். இன்ஹேல் பண்ணும்போது மேல வரும். இவ்வளவு வேகமா பண்ணக்கூடாது, உங்களுக்கு காட்டுறதுக்காக வேகமா காமிச்சேன். இன்ஹேல், ஹேண்ட்ஸ் பேரலல், லேட்ரல் அப்படியே கை கீழே எடுத்து போய் இந்த கை மேல பாருங்க. ஓகே, இது எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணும்போது மேல வந்துடும். எக்ஸேல் பண்ணும்போது அடுத்த பக்கம் லேட்ரலா போறோம். தரையில கை வைக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சிச்சா? எஸ். புரிஞ்சா தம்ஸ் அப் காட்டுங்க. இப்ப யாருக்கு முடியுதோ அவங்க முழங்கையும் சேர்த்து கீழே வைக்கலாம். முடியாதவங்க உள்ளங்கை மட்டும் வைங்க. முடிஞ்சவங்க அந்த முழங்கையை சேர்த்து வச்சீங்கன்னா இடுப்புல இன்னும் கொஞ்சம் புல் வரும். இப்ப டைம் செட் பண்றேன். 2 நிமிஷம் டைம் செட் பண்றேன். கான்சியஸா எடுங்க. சப்போஸ் ஆசனம் புரிஞ்சிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டே பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட். 2 minutes. இன்ஹேல், ஹேண்ட்ஸ் பேரலல். எக்ஸேல், ஹேண்ட் டவுன். முடிஞ்சவங்க முழங்கையும் கீழே வச்சுக்கோங்க. உள்ளங்கை கீழே கவுத்து போட்டுட்டு அப்படியே கை தூரமா எடுத்துட்டு போங்க. மேல இருக்கிற கை காதுக்கு மேல எடுத்துட்டு போங்க. இன்ஹேல் பண்ணும்போது மேல வந்துட்டு அடுத்த பக்கம் வாங்க. மூச்சு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஹேல் பண்ணி ஒரு எக்ஸேல் பண்ணா 1. அந்த மேல இருக்கிற கையை தூரமா எடுத்துட்டு போனீங்கன்னா இடுப்புல இன்னும் கொஞ்சம் புல் வந்து pancreas, ஒரு பக்கம் லிவர் ஆக்டிவேட் பண்ண முடியும். கரெக்ட். those who can elbow on the ground. பன்னீர்செல்வம், கை இன்னும் கொஞ்சம் மேல எடுத்து போய் நீட்டுங்க நீட்டுங்க நீட்டுங்க. கை நீட்டி எடுத்துட்டு போங்க. இன்ஹேல் பண்ணும்போது மேல வாங்க. சூப்பரா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு மாஸ்டர். எல்லாருக்கும் செம்மையா பண்றீங்க. பிரீத்திங் கவுண்ட் வச்சுக்கோங்க. நம்மளாலயும் டார்டாய்ஸ் மாதிரி இருக்க முடியும். பாகிஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல 200 வருஷம் எல்லாம் இருக்கிறாங்களாம். நம்மளால இருக்க முடியும். இந்த பிரீத்திங்ல தான் இருக்கு ரகசியம். Synchronizing with the breath. Every movement should be done with breath. போங்க போங்க. முடிஞ்சவங்க அப்படியே எல்போ கீழே போடுங்க. மேல இருக்கிற கை தூரமா காதுக்கு மேல எடுத்துட்டு போங்க. ஹரிஷ், கை காதுக்கு மேல எடுத்துட்டு போங்க. இன்னும் தூரமா போங்க. இன்ஹேல் பண்ணும்போது மேல வாங்க. ஆசம். குட்டீஸும் சூப்பரா பண்றாங்களே சென்டர்ல பாய்ஸ் எல்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிக்கும்.
இப்ப யார் கரெக்டா புரிஞ்சு போச்சு அவங்க கண்ணை மூடிட்டே பண்ணலாம். இன்னும் டபுள் தமாக்கா, டபுள் பெனிஃபிட் அதுல இருக்கு கண்ணை மூடிட்டு பண்ணோம்னா. அப்படியே மூவிங் மெடிடேஷன் மாதிரி இருக்கும் கண்ணை மூடிட்டு பண்ணும்போது. கையை நீட்டுங்க, எக்ஸ்டெண்ட் யுவர் ஆர்ம். மேல இருக்கிற கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸ்லோலி கம் அப். இப்போ டக்கு டக்குன்னு கையை நீட்டு 2 நிமிஷம் வச்சோம் நம்ம. இப்ப எத்தனை மூச்சு சொல்லுங்க? தெரியுதா உங்களுக்கு? 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு போறது? நீங்களே டிவைட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சுன்னுட்டு. கரெக்டா? மாஸ்டர் நீங்க மட்டும் காட்டுங்க, எத்தனை எடுத்தீங்க? முகேஷ் மாஸ்டர் 8. 4 breaths per minute. ஆனா நீங்க இன்னும் குறைக்கணும் மாஸ்டர். ஓகேவா? இந்த வாட்டி குறைக்கணும். இப்ப நம்ம சேம் பிராக்டிஸ் என்ன பண்ண போறோம்? இன்ஹேல்ல கையை நீட்டணும். எக்ஸேல் அப்படியே கை பின்னாடி எடுத்து போய் ரைட் ரிஸ்ட புடிச்சுக்கிட்டு லெஃப்ட் முட்டி பக்கமா எக்ஸேல்ல போகணும். இன்ஹேல்ல திருப்பி மேல வந்துடணும். திருப்பி எக்ஸேல் என்ன பண்ணும்? பின்னாடி கை எடுத்து போய் ரைட் முட்டியத்தோட ட்ரை பண்ணும். இன்ஹேல்ல மேல வந்துடணும். திருப்பி கை பின்னாடி எடுத்து போய் நெத்திய தரையில வைக்க ட்ரை பண்ணணும். திருப்பி இன்ஹேல்ல மேல வந்துடணும். புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் காட்டுங்க எனக்கு. புரியுதா? இன்னொரு அடி காட்டவா? ரைட் லெஃப்ட் அப்புறமா நடுவுல புரியணும். இது யோக முத்ரா. இது டைனமிக்கா பண்றோம் நம்ம. இன்ஹேல்ல முதல்ல கை parallel to the shoulder like Jesus. அந்த எக்ஸலேஷன்ல கை பின்னாடி முதுகு கிட்ட எடுத்து போய் அடி முதுகுல வச்சு ரைட் ரிஸ்ட புடிச்சிட்டு எக்ஸலேஷன்ல லெஃப்ட் முட்டியை தொடணும். திருப்பி மேல வரும்போது கை parallel வச்சுக்கணும். திருப்பி எக்ஸல அடுத்த முட்டியை தொடறதுக்கு கீழே போகணும். திருப்பி இன்ஹேல்ல மேல வந்துடணும். இந்த மாதிரி வேக வேகமா பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வேகமா. அப்புறம் சென்டர்ல ஒரு வாட்டி. புரிஞ்சிச்சா? இன்ஹேல் ஹேண்ட்ஸ் parallel. டைம் செட் பண்றீங்களா? இப்போ இதுக்கு டைம் செட் பண்ண வேண்டாம். நான் முதல்ல கரெக்டா பண்றீங்களான்னு பார்த்துட்டு டைம் செட் பண்றேன். ஓகே, முதல்ல லெஃப்ட் முட்டியை தொடுங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே முயற்சி தான் பண்ணணும். திருப்பி இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி. இப்போ நல்ல நேரா வந்துருங்க. கை கீழ தொடையில வச்சுக்கோங்க. ஜூட்டா ரெடி? ஜூட். இன்ஹேல் ஹேண்ட்ஸ் parallel. Exhale, take your hands back, hold your right wrist. Touch the left knee, long exhalation. Inhale, come to center, hands parallel. Exhale, take your hands back, touch the right mutti. உடம்ப lengthen பண்ணிட்டு போங்க, முட்டியை தொட்டுலாம். Inhale, come up, hands parallel. Exhale, touch the ground, centerல போய் தொட ட்ரை பண்ணுங்க. Inhale, come up. திருப்பி லெஃப்ட் முட்டியை தொட போங்க, கை பின்னாடி எடுத்துக்கிட்டு. அங்கே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. யோக முத்ரா வந்து லெஃப்ட் முட்டியில இருக்கு. உடம்பை தளர்வா விட்டுருங்க. கை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ரைட் ரிஸ்ட புடிச்சிட்டு கை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டா வைங்க. அங்கேயே ஒரு நீளமா மூச்சு எழுங்க. அங்கேயே மூச்சை விட்டுடுங்க. இப்ப மூச்சு இழுக்கும் போது நேரா வாங்க. திருப்பி கை ஜீசஸ் மாதிரி ஆக்குங்க. கை பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு அடுத்த முட்டி பக்கம் போங்க. அங்க போயிட்டு நெத்தி முட்டில வச்சுட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. அங்க நீளமா ஒரு மூச்சு எழுங்க. லாங்கா மூச்சை விடும்போது உடம்ப நீட்டிக்கிட்டு போனீங்கன்னா ரிலாக்ஸ்டா உங்க நெத்திய முட்டில வச்சிடலாம். இப்ப இன்ஹேல்ல மேல வாங்க. திருப்பி கை பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு தரையில சென்டர்ல நெத்தி வைக்க ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்சவங்க மட்டும் நெத்தி தரையில வச்சுட்டு, இது யோக முத்ரான்னு சொல்லுவாங்க. கை கீழே வைக்கணும் மேம். முகேஷ் பக்கத்துல இருக்கிற மேம், ரைட் ரிஸ்ட புடிச்சுக்கிட்டு முதுகுல ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. கைய வச்சுட்டு அங்கேயே ஒரு டீப் இன்ஹேல் பண்ணுங்க. கை தளர்வா புடிச்சிருக்கணும். அங்கேயே ஒரு எக்ஸேல் பண்ணணும். அங்கேயே ஒரு இன்ஹேல் பண்ணணும். கை பின்னாடி வச்சுக்கோங்க. ஹரிஷ் ரைட் ரிஸ்ட புடிச்சிட்டு ஃப்ரண்ட்ல குனிங்க. நெத்தி தரையில வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. தளர்வா விட்டுருங்களேன். அங்கே தளர்வா வச்சுட்டு இருங்க. அப்படியே இது யோக முத்ரா. சரிங்களா? உடம்ப நீட்டி எக்ஸலேஷனை நீட்டினீங்கன்னா எல்லாராலையும் நெத்தி கீழே வைக்க முடியும். வயிறு உள்ள இழுத்தீங்கன்னா எக்ஸலேஷன் போது இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிட முடியும். இப்ப இன்ஹேல் பண்ணிட்டே மேல வந்துருங்க. எக்ஸேல கை தொடல வச்சுக்கோங்க. இதெல்லாமே மாடிஃபைடு ஆசனாஸ், டைனமிக்கா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பரத்வாஜ் ஆசன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மொக்க பரத்வாஜ் ஆசன் பண்ணலாம். கிளாசிக்கல் இப்ப வேண்டாம். இன்ஹேல கை எப்படி parallel வைக்கிறோம். எக்ஸேல் என்ன பண்றோம்? ரைட் கை எடுத்து போய் லெஃப்ட்ல வச்சுட்டு லெஃப்ட் கை தரையில வச்சு இப்படி பார்க்க போறோம். தரையில வைக்க போறோம். இன்ஹேல திருப்பி நேரா வருவோம். லெஃப்ட் கை எடுத்து ரைட் முட்டில வச்சு ரைட் கை தரையில வச்சு இப்படி பின்னாடி திரும்ப போறோம். புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் காட்டுங்க. புரிஞ்சிச்சா?
Ready. Inhale, hands parallel to the shoulders. Twist your body to the left side. Contract your stomach. Sanjay, அது லெஃப்டா? மாத்திட்டாங்களா குடியாத்தத்துல டைரக்ஷன்? இன்ஹேல திருப்பி நேரா வாங்க. எக்ஸேல் அடுத்த பக்கம் போங்க. எக்ஸலேஷன் வயிறு உள்ள இழுத்தாதான் எக்ஸலேஷன். இப்போதைக்கு தொப்புல உள்ள இழுத்துட்டு போங்க எக்ஸலேஷன்ல. இன்ஹேல வயிறு உப்ப வைங்க. இப்ப எல்லாம் அப்படியே ஸ்டே பண்ணுங்க. ஒரு கை முட்டில இருக்கு, ஒரு கை தரையில இருக்கு. அப்படியே ஆசனத்துல ஸ்டே பண்ணுங்க பார்க்கலாம். அப்பர் பாடியை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. அந்த ஷோல்டர் கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்க. பரத்வாஜ் ஆசன் மாடிஃபைட். இப்போ குட்டி பசங்களுக்கெல்லாம் நீங்க கிளாசிக்கல் சொல்லி தரலாம் முகேஷ் சார். எஸ். இன்ஹேல், கம் டு சென்டர். வயிறு உப்பிடுச்சா? அடுத்த பக்கம் போங்க. வயிறை சுருக்கிக்கிட்டே போங்க 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 போங்க. பரத்வாஜ் ஆசன்ல ஸ்டே பண்ணிட்டு அங்க ஒரு டீப் இன்ஹேல் பண்ணுங்க. உங்க வயிறு உப்புதான்னு பாக்குறேன் நான். அங்கேயே ஒரு லாங் எக்ஸேல் பண்ணுங்க. வயிறு சுருங்குதா பாக்குறேன். இன்ஹேல்ல வயிறு உப்பணும், எக்ஸேல்ல வயிறு சுருங்கணும். இப்ப இன்ஹேல் பண்ணும்போது நேரா வாங்க. கை parallel to the shoulder. எக்ஸேல்ல கை தொடையில வச்சுக்கோங்க. கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. சும்மா கவனிங்களேன் உள்ள என்ன நடக்குதுன்னு. அப்சர்வ் த சென்சேஷன்ஸ் ஹேப்பனிங் இன்சைட். யாருக்காவது பீஸ்ஃபுல்லா இருந்தா தம்ஸ் அப் காட்டுங்க. பீஸா இருந்தா தம்ஸ் அப் காட்டாதீங்க. பீஸ்ஃபுல்லா யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் பேருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் பேருக்கு பீஸா இருக்கு. நம்ம அல்டிமேட் யோகாவோட கோல் என்னன்னா இந்த மனசை அமைதிப்படுத்துறது தான் யோகாவோட கோலே. மாஸ்டரி ஓவர் த மைண்ட். ஒரு நாளைக்கு 60,000 70,000 எண்ணங்கள் வந்து 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 நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு நம்மள டென்ஷன் ஆக்கி பிபி வர வச்சு சர்க்கரை வர வைக்குதான். இந்த மாதிரி நம்ம லாங்கா பிரெத் எடுக்க 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 நம்மளுக்கு மனசு அமைதியாயிடும். மனசு அமைதியாயிட்டு சடனா ரியாக்ட் ஆக மாட்டோம். பொண்டாட்டி திட்டினாலும் புருஷன் திட்டினாலும் கோபப்பட மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம். ஓகே, மூச்சு அரைக்காது. இப்போ இன்னொரு பிராக்டிஸ் பண்ணலாம். நீ பாருங்களேன். இன்ஹேல் என்ன பண்ற, கைய வந்து கரெக்டா செஸ்டுக்கு நேரா இப்படி நீட்டுறேன். எக்ஸேல்ல கொண்டு வந்து இப்படி கிட்டக்க வச்சிடுறேன். கவனிங்க, இப்ப பண்ண வேண்டாம். அப்புறம் திருப்பி இன்ஹேல்ல கை ஷோல்டர் வரைக்கும் இப்படி ஃபோர்ஹெட் கிட்ட நீட்டுறேன். திருப்பி எக்ஸேல்ல இது பண்ணிடுறேன். அடுத்த இன்ஹேலேஷன்ல கை மேல தாடாசன் மாதிரி தூக்குறேன். திருப்பி எக்ஸேல்ல கொண்டு வந்து செஸ்ட் கிட்ட வச்சிடுறேன். சரிங்களா? இன்ஹேல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட், எக்ஸேல் டு த செஸ்ட். Inhale in front of the forehead, exhale to the chest. Inhale to the ceiling, exhale to the chest. சரிங்களா? கண்ணை முடிக்கோங்க எல்லாம். இப்போ கான்சியஸா இன்ஹேல், என் பக்கமா கை நீட்டுங்க, உள்ளங்கை திருப்புங்க. கண்ணை மூடிட்டே பண்ணுங்க. இங்க பாருங்க ஹரிஷ், கண்ணை திறந்து பாருங்க. இன்டர்லாக் பண்ணி இப்படி இழுக்கிற இன்ஹலேஷன்ல, எக்ஸலேஷன்ல கொண்டு வந்து செஸ்ட்ல வச்சிருக்கேன். சரியா? பண்ணுங்க. கண்ணை மூடிட்டே பண்ணுங்க. ஒரு வாட்டி செஸ்டுக்கு நேரா, ஒரு வாட்டி நெத்திக்கு நேரா, ஒரு வாட்டி சீலிங்க்கு நேரா. கண்ணை மூடிட்டே பண்ணுங்க. கான்சியஸ் பிரீத்திங்கோட பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு பண்ணோம்னா மூவிங் மெடிடேஷன் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம தனியா உட்காந்து தியானம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. மார்த்தி, நீங்க அப்படியே கை பாருங்க, இப்படி வைக்கணும் மார்த்தி. இப்படி உல்டா பண்ணும்போது நல்லா இழுக்கணும், அப்புறம் கொண்டு வந்து இப்படி வச்சிடணும் ரிலாக்ஸ்டா. சூப்பர். 3 வாட்டி முடிச்சிட்டு கை தொடல வச்சிருங்க. இப்போ கொஞ்சம் வேகமா தான் இருந்துச்சு எல்லாருக்கும். சிலருக்கு மட்டும் கான்சியஸ் பிரீத்திங்கோட பண்ணீங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப திருப்பி இன்னும் ஒரு வாட்டி கண்ணை மூடிக்கிட்டு, ஒரு வாட்டி செஸ்டுக்கு நேரா, செஸ்ட் கிட்ட, ஒரு வாட்டி நெத்திக்கு நேரா, செஸ்ட் கிட்ட, அப்புறம் சீலிங்க்கு இன்னொரு வாட்டி பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு இன்னும் கொஞ்சம் கான்சியஸா பண்ணுங்க. கண்ணை மூடிட்டே பண்ணுங்களேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சில்ட்ரன். இன்னும் கொஞ்சம் கான்சியஸா எடுங்க. உங்க மூவ்மெண்ட் பார்த்தா வேகமா இருந்தா நீங்க மூச்சு வேகமா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கவனமா, நிதானமா, இன்னும் கொஞ்சம் நிதானமா. 3வது சீலிங்க்கு மேல எடுத்துட்டு போயிடணும். அப்புறம் செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து இறக்கிடணும். ஓகே, இப்ப கை தொடல வச்சிருங்க.
ஸோ எல்லாமே ரகசியம் இந்த மூச்சுல தான் இருக்கு. நம்மள ஹெல்தியா வச்சுக்கணும், நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணணும், டென்ஷன் இல்லாம இருக்கணும், மாத்திரையை தூக்கி குப்பையில போடணும் அப்படின்னா இந்த ஒரு அசைவும் மாஸ்டர் சொல்லி கொடுக்குற மாதிரி இனிமேல் அப்டாமினல் பிரெத்தோட தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். அதுக்கு ஒரு மந்த்ரா சொல்றேன், கை கடல் வச்சுக்கோங்க, ரிப்பீட் பண்ணுங்க. கை சின்ன கடல சும்மா லேப்ஸ்ல வச்சுக்கோங்க. இது சின் முத்ரா. இப்படி வச்சா பிராண முத்ரா. 4 கட்டி விரல், நடு விரல். பிராணன் வந்து உடனே நம்ம உடம்புல கெயின் ஆயிட்டே இருக்கும். பிராண முத்ரா வச்சுட்டு தொடர்ந்து ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. 2 விரல் என்ன பார்த்த மாதிரி, 3 விரல் மடிச்சு உங்களை பார்த்த மாதிரி. பிராண முத்ரா. சரியா? நம்ம உடம்புக்குள்ள நிறைய பிராணன் இருக்கு. நம்ம தான் எப்ப பார்த்தாலும் எதையாவது கண்டதை யோசிச்சு எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிடுறோம். நீங்க நினைக்காட்டியோ எதுக்கு நினைப்பு வருதுன்னா நீங்க லீஷரா இருக்கக்கூடாது. லீஷரா இருக்கும்போது என்ன ஆகும்? ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். இந்த உடம்ப ஆக்கிபைடா வச்சுக்கணும், மனசையும் ஆக்கிபைடா வச்சுக்கணும். அப்ப எண்ணங்கள் வராது. பிஸியா வச்சுக்கணும். நம்மள 8 ஹவர் மட்டும் தூங்கி எழுந்துட்டு மத்த நேரத்துல எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? தாட்ஸ் வராது, எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் நம்மளால. இப்ப ஒரு மந்திரம் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. சலே வாத்தே சலே சித்தம். சலே வாத்தே சலே சித்தம். 5 வாட்டி சொல்லுங்க. चले वाते चले चित्तम, चले वाते चले चित्तम, चले वाते चले चित्तम, चले वाते चले चित्तम, चले वाते चले चित्तम. निश्चलम निश्चलम भवेत्. 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 வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. அர்த்தம் இப்போ நம்ம மாஸ்டர் சொல்லுவார், முகேஷ் மாஸ்டர். அர்த்தம் சொல்லுங்க மாஸ்டர். சலே சலே அதாவது பிராணன் ஓடுற மாதிரி நம்ம சித்து மனசும் ஓடினே இருக்கும். நிச்சலமா இருந்தா அது தெரியல. கொஞ்சம் நிச்சலம்னாக்கா அசையாம இருக்கிறது. கான்ஷியஸ் பிரீத்திங் மேக் அவர் மைண்ட் காம். நம்ம இப்ப கான்சியஸா எடுத்துட்டே இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சலே வாத்தே, நம்ம சுவாசத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சித்தம் மைண்ட் இயங்குமா. நம்ம நீளமா எடுத்தோம்னா நம்ம மைண்ட் காமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து காம் ஆயிடும், நிச்சலம் ஆயிடும், சலனம் இல்லாம நிச்சலம் ஆயிடும். இப்ப படுத்துக்கோங்க எல்லாருமே. படுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பிரீத்திங்கோட பண்ணலாம். சாரி, ஷவாசன்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் படுத்துக்கங்க எல்லாருமே. படுக்க சொன்னா மட்டும் எவ்வளவு ஃபாஸ்டா படுக்குறீங்க? ஓஹோ, படுத்துக்கங்க. நீங்க பின்னாடி போங்க எல்லாருமே. கொஞ்சம் நீங்க படுத்துக்கங்க, பின்னாடி போங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஷவாசன் ரெஸ்ட். இப்போ ஷவாசன் ரெஸ்ட்ல எல்லாம் சிரிச்ச மாதிரி முகத்தை வைங்க பாக்குறேன். முடிஞ்ச மாஸ்டர் மாதிரி சிரிச்சு சைடுல வச்சுக்கீங்க. லூசா உடம்ப லூசா விடுங்க. ஷவாசன்னா ஒரு அசைவு இல்லாம இருக்கும் இல்லையா ஷவாசனம். சாரி, ஒரு இன்டரப்ஷன். நீங்க 5 மினிட்ஸ்ல முடிக்கணும். அப்புறமா क्वेश्चन ஆன்சர் செஷன். ஓகே ஓகே, சரி சரி, படுத்துக்கோங்க. ஓகே. So chale vate chale chittam nischalам nischalam bhavet, to avoid the chemical poison that is medicines, especially allopathic medicines. avoid பண்ணணும். நம்ம இந்த பிரீத்திங்கோட பண்ண எம்பதி சிம்பதி நம்மளுக்குள்ள வந்துரும். ஓகே, நேச்சுரலாவே நம்ம ஹெல்தி ஆயிடுவோம். நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த இம்யூன் சிஸ்டம் தான் கடவுள் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிற டாக்டர். நோய் எதிர்ப்பு சக்தி தான் டாக்டர். அதை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். நீளமா மூச்சு எடுத்து இப்ப உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஓம் சாண்ட் பண்ண போறீங்க. கண்ணை திறக்க கூடாது. எல்லாருமே வயிற்றுல கை வச்சுக்கோங்க. கை கால் அகட்டி வச்சுக்கோங்க. 2 கையுமே வயிற்றுல வச்சுக்கோங்களேன். முழங்கை கீழே தொங்கிக்கிட்டே இருக்கட்டும் தரையில. இப்ப மூச்சு எடுக்கும்போது வயிறு உப்ப வச்சு காட்டுங்க நீளமா. இப்ப ஓம் சாண்ட் பண்ணும்போது வயிறு உள்ள இழுத்துட்டு போயிட்டே இருங்க. ஓ, திருப்பி மூச்சு எடுக்கும்போது வயிறு உப்ப வைங்க. இப்போ கை கால் அசைக்க கூடாது ஷவாசன்ல. உங்க வயிறு மட்டும்தான் அசையணும். இப்போ ஒரு டைம் செட் பண்றேன். மூச்சு எடுக்கும்போது வயிறு உப்பணும்.
மூச்சை விடும்போது ஓம் சேன் பண்ணணும். யுவர் டைம் எத்தனை நிமிஷம் நான் அப்புறம் சொல்றேன். ரெடி ஸ்டார்ட். கண்ணு மட்டும் திறக்க கூடாது, உடம்பு அசையக்கூடாது. ரெடி ஸ்டார்ட். உங்க வயிறு மட்டும் மேல போயிட்டு உள்ள வரணும். பெல் அடிக்கிற வரைக்கும் எத்தனை வாட்டி ஓம் சேன் பண்றீங்கன்னு எனக்கு சொல்லணும். உடம்ப தளர்வா விட்டுருங்க, ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க, ஜாலியா சேன் பண்ணுங்க. லாங்கா எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா ரிலாக்ஸ்டா. டு நாட் ட்ரை ஹார்ட். கத்தவும் தேவையில்லை, உங்க காது கேட்டா போறோம். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. கண்ணை திறக்காதீங்க, கை கீழே போட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுங்க. யார் யாருக்கு அமைதியா ஃபீல் ஆகுதோ கண்ணை திறக்காம அவங்க மட்டும் கை தூக்குங்க. பீஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க. கையை தூக்கிட்டு இறக்கிடுங்க. உடனே இறக்கிடுங்க. இப்போ அடுத்த கை தூக்கி யார் யார் எத்தனை வாட்டி சேன் பண்ணீங்களோ, இல்ல 2 கை தூக்கி எத்தனை வாட்டி சேன் பண்ணீங்க கை தூக்குங்க. 4 நிமிஷம் செட் பண்ணுங்க. 10, 8, 9. ஓ மை காட். ஓ சூப்பர். கை இறக்கிடுங்க. கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க. சரிங்களா? நீங்களே டிவைட் பண்ணுங்க. 4 நிமிஷத்துக்கு இத்தனை மூச்சுன்னா 1 நிமிஷத்துக்கு எத்தனை நீங்களே டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
இந்த மாதிரி நம்ம மூச்சை குறைக்க 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 நம்ம லைஃப் ஸ்பேனோட லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்ல, எயில்மெண்ட்ஸ் இல்லாம 100 வயசை தாண்டி ஆரோக்கியமா ஹெல்தியா நம்மளால இருக்க முடியும். சலே வாத்தே சலே சித்தம் நிச்சலம் நிச்சலம் பவேத். யார் எழுந்துக்க சொன்னா? எழுந்து கூடாது, எழுந்து கூடாது. ஸ்கூலுக்கு போறாரு, அவருக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சரி அவர் சரி, மட்டும். கட்டு பட செல்லம், பாயிட செல்லம், கை தட்டுங்க அவனுக்கு மட்டும். சூப்பர், சமத்தா பண்ணிட செல்லம். டெய்லி யோகா பண்ணிடு. இந்த மாதிரி மூச்சு எடுத்தீங்கன்னா உனக்கு கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். சரியா? இந்த சவுண்ட் என்ன பண்ணோம்னா, நார்மல் சவுண்ட் தானே எடுத்தோம், அது அப்படியே அல்ட்ரா சவுண்டா மாறி நம்ம லங்ஸ் நல்லா ஆக்டிவ் பண்ணி இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணி அது ஹார்ட்டை சூப்பரா பார்த்துக்கும். ஹார்ட் நல்லா இருந்தா கிட்னி நல்லா இருக்கும், கிட்னி நல்லா இருந்தா பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாஸ் நல்லா இருந்தா லிவர், அப்படியே இன்டர் கனெக்டட். எல்லாமே மெயின் லங்ஸ் நம்ம ஆக்டிவ் பண்ணிடணும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு, அதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற டாக்டர். நம்ம அடிக்கடி டாக்டர் கிட்ட போக தேவையில்லை, சரிங்களா? மாத்திரை மருந்து எடுக்க தேவையில்லை. இப்ப நல்லா திமிரு விடுற மாதிரி கை பின்னாடி நீட்டுங்க. தூங்கி எழுந்தா நம்ம எப்படி திமிரு விடுவோம்? அது ஒரு ஆசனம் ஆக்சுவலா. கை பின்னாடி இழுங்க, கால் விரல் தரையில ஒட்டுங்க. இங்கே ஒரு நீளமா ஒரு மூச்சு எழுத்து பிரெத்தை ஸ்டாப் பண்ணுங்க, வயிறு உப்பினதுக்கு அப்புறம். நல்லா கை பின்னாடி இழுத்தபடியே மூச்சு நீளமா இழுங்க, திமிரு விட்டுக்கிட்டு அப்படியே லூஸா விட்டுடுங்க. பாடியை சைட்ல ஒரு கிழிச்சு படுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் சைட்ல திரும்பி படுத்துக்கோங்க. ஒரு கிழிச்சு படுப்போம் இல்லையா நம்ம? அப்புறம் மெதுவா ஏந்து உட்காந்துக்கோங்க. ஏந்து உட்காந்துக்கிட்டு யார் யாருக்கு அன்மியூட் பண்ண முடியுமோ அன்மியூட் பண்ணிட்டு, மாஸ்டர் லாஃப்டர் தெரப்பி கொடுப்பாருல்ல, அந்த எக்ஸலேஷன்ல எல்லாம் உயிர் எழுத்து வந்துடணும். சிரிச்சு காட்டுங்க எல்லாருமே. ஒரு எக்ஸலேஷன்ல 30-40 ஸ்ட்ரோக்ஸ் வரணும். ரெடி, ஸ்டார்ட். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போ. லாஃப்டர் இஸ் தி பெஸ்ட் மெடிசின். நம்ம பொய்யா சிரிச்சாலும் 5 ஹாப்பி ஹார்மோன் சுரக்குதான், சரிங்களா? ஒரு ஒரு இமோஷனுக்கு ஒரு ஹார்மோன் தானே சுரக்கும். பொய்யா சிரிச்சாலும் டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்பின்ஸ், செரட்டோனின், மெலட்டோனின் 5 சேர்ந்து சுரக்கவேன்னு பிரெயினுக்கு சிக்னல் போகுமா. அதனாலதான் அங்கங்க லாஃப்டர் கிளப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம மாஸ்டரும் அப்பப்போ ஆர்கனைஸ் பண்றாரு. கீப் ஸ்மைலிங், ஸ்டே ஹெல்தி. சரியா? மூச்சில தான் இருக்கு. breath is the secret of our energy. Our energy. இப்போ கேளுங்க, யாருக்காவது என்ன क्वेश्चंस இருந்தா கேளுங்க பார்க்கலாம். ஓகே, thank you very much. போதி வெல்னஸ் சார்பாக திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லார் சார்பாகவும் ரொம்ப நன்றி. ரொம்ப சிம்பிளா எப்படி நம்ம வந்து யோகிக் பிரீதிங் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்க क्वेश्चंस கேட்கறதுக்கு முந்தி ஒரே ஒரு அஃபர்மேஷன் நம்ம கட்டாயமா கத்துக்கணும். கை நமஸ்காரம் முதல்ல. தேங்க்யூ. இப்போ ஒரு அஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்றது மட்டும் இல்லாம நம்ம அதை அப்ளை பண்ணணும். கை நமஸ்காரம் முதல்ல வச்சுக்கோங்க. மாஸ்டர் நீங்க அன்மியூட்ல தானே இருக்கீங்க. பி குட் டு குட். Be good, do good. Be good, do good. Be kind, be compassionate. Be kind, be compassionate. Adjust, accept, accommodate. Bear injuries, Bear injuries, bear insults bear insults is highest yoga. is highest yoga. Bear injuries, bear insult is the highest yoga. Bear insults is the highest yoga. Bear injuries, bear insults is the highest sadhana. Bear injuries, bear insult is the highest sadhana. யாருன்னா எதனா ஒண்ணு சொன்ன உடனே டப்புன்னு உடஞ்சி போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம யோகா பண்ணி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். எதையும் தாங்கும் இதயம் வர வச்சுக்கணும். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் அறிவையும் ஆற்றலையும் தர வேண்டும் இறைவா. தர வேண்டும் இறைவா. இப்ப முகேஷ் சார் எவ்வளவு நல்லது பண்றாரு தெரியுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க, அவ்வளவு ஹெல்த்தியான டயட் கொடுக்குறாரு. அது ஒரு நல்ல சர்வீஸா இல்லையா? கரெக்டா? நம்மளும் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் சொசைட்டிக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த்? சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் பிள்ளைய பெற்றோம் அப்படின்ட்டு ஆகக்கூடாது. எதையாவது நம்ம சர்வீஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் யோகா டீச்சர் ஆகலாம். பிரதர் கிட்ட நம்ம டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் மீ எவ்ரிதிங். Thank you God for giving me everything. என்னென்ன கொடுத்திருக்காரு கடவுள்? வீடு வாசல் கை கால் லங்ஸ் கிட்னி எல்லாம் சூப்பரா கொடுத்திருக்காரா? சோ ஒரு நிமிஷமும் நம்ம கிராட்டிடியூட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிராட்டிடியூட் இஸ் த விட்டமின் ஆஃப் த சோல். Gratitude is the vitamin of the soul. Okay மேடம், இப்ப முடிச்சிடலாம். இப்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுனாக்கா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். எஸ், யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? இஃப் எனி கொஸ்டின்ஸ் இஸ் தேர். இந்த எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. இத கேட்க வந்தீங்களே, எக்ஸ் பிரைம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பன்னீர்செல்வம். இப்போ நீங்க அன்மியூட் பண்ணலாம். யூ கேன் ஆல் அவர் தானே சீஃப் மினிஸ்டர் லாஸ்ட் டைம், பன்னீர்செல்வம். அன்மியூட் பண்ணுங்க பன்னீர்செல்வம். இத கேட்க வரீங்க, அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ண தெரியலையா? சரி வரீங்க. எஸ் சொல்லுங்க சொல்லுங்க பன்னீர்செல்வம். மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு. சார் நன்றி. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நீங்க ரெகுலரா இந்த பிரீத்திங்கோட பண்ண 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 நிறைய எனர்ஜி வந்துரும். நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம யூத்தா வச்சுக்கலாம் உடம்ப. நான் 4 பேரை குழந்தைங்களை கொஞ்சம் யங்கா இருக்குன்னா இல்லையா? சீனியர் சிட்டிசன் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. இப்ப கூட சல்லுன்னு தலைகீழ நிப்பேன், சல்லுன்னு சக்கராசனம் போவேன். ஓகே, சோ ஐ டு யோகா டில் மை லாஸ்ட் பிரெத் அப்படின்னு ஒரு நீங்க ஓத் எடுத்து. ஐ டு யோகா டில் மை லாஸ்ட் பிரெத். சரியா? ப்ராமிஸ் பண்ணிட்டா ஒபே பண்ணணும், சும்மா சொல்லக்கூடாது. சரி, யாராவது क्वेश्चन கேளுங்க. தேங்க்யூ பன்னீர்செல்வம், தேங்க்யூ. நல்லா சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். வைஃப் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி சிரிச்சுட்டே இருக்கணும். அவருடைய பிசினஸ்னுடைய சீக்ரெட்டே அந்த சிரிப்பு தானா? பிசினஸ் நல்லா வெரி குட், வெரி குட். அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். வேற யாராவது क्वेश्चन கேக்குறீங்களா? ரொம்ப நன்றிங்க மேடம், நல்லா சொல்லி தந்தீங்க. தேங்க்யூ கிருஷ்ணன். ரொம்ப நல்லா புரிஞ்சது, ஈஸியா இருந்தது. அவ்வளவுதான். நம்ம யோகான்னா தலைக்கீழ நிக்கிறதெல்லாம் யோகா கிடையாது. அதுக்கும் ஜிம்னாஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பிரீத்திங்கோட பண்ணாதான் யோகா. பிரீத்திங் இல்லாம பண்ணா ஜிம் ஆக்டிவிட்டி மாதிரி. சரிங்களா? அந்த உடம்பையும் மனசையும் பிரெத்தையும் கனெக்ட் பண்றதுதான் யோகா. இணைதல், யூனியன். வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? மாஸ்டர் நீங்க எதனா क्वेश्चन கேளுங்க. அதோ இங்க क्वेश्चन கேக்குறாங்க இவங்க. அவங்க பேர் சொல்லுங்க. रीटा. रीटा तमिला हिंदिया? हिंदी में पूछूं क्या? आप हिंदी में पूछेंगे, दूसरों को समझ में नहीं आएगा. रीटा आप थोड़ी मेरी जैसी हो. हाई फाई. पूछिए, क्या पूछना है रीटा को? वो जब करते हैं ना तो लेफ्ट पग सूना हो जाता है. आप ये प्राणायाम के साथ हर मूवमेंट करते रहिए. இல்ல தமிழ்ல பேசுங்களேன், மத்தவங்களுக்கு புரியல. தமிழ்ல கேளுங்க. யோகா பிரீத்திங் எக்ஸசைஸ் இல்ல மெடிடேஷன் செய்யும்போது லெஃப்ட் கால்ல மரத்து போயிடுது. நம்னஸ் வந்துருதா? நீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கோங்க ரீட்டா. சாப்பிடுறது வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா முகேஷ் கிட்டே எடுத்துக்கோங்க. வீட்ல சமைக்காதீங்க. சாப்பிடுறதே இல்ல. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், என்கிட்ட அவங்க சாப்பிடுறதே இல்ல. கரெக்ட்டா சொல்றீங்க. தயவு செய்து அந்த டயட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்தியா இருக்கும். பிளஸ் கொஞ்சம் நைட்ல நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. 50% டயட், 50% இந்த பிரீத்திங்கோட யோகா பண்ணீங்கன்னா நம்னஸ் எல்லாம் ஒரு வாரத்துல ஓடி போயிடும். நோ கேரண்டி. ஓகே,
இல்ல டூ லெக்ஸ்ல இல்ல, ஒரு லெக்ல மட்டும் தான் இருக்கு. அதுதான் அந்த கொஞ்சம் ஹெல்த், கொஞ்சம் அந்த ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும், பிரீத்திங்கோட யோகா பண்ணணும். அப்புறம் மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க. சரியா? எல்லாம் 100 வருஷம் கழிச்சு போட்டோல மாலை போட்டு தொங்க போறோம். எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு ஜாலியா இருக்கலாம். கொரோனால எவ்வளவு செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிட்டாங்க. கரெக்டா? நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ரீட்டா. டேக் இட் ஈஸி. முகேஷ் பாய் இருக்கிறார் அடிக்கடி சிரிக்க வைக்கிறதுக்கு. அப்புறமா இது நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும். எந்த சுவாமி இது? நீங்க பாட்டு பாடும் போதெல்லாம் பிரீத்திங்கோட நீங்க ரிலேட் பண்ணி பாடணும். நான் வந்து இப்ப சொல்றேன், நீங்க சொல்ல முடியுதான்னு பாருங்க. நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா. ஒரு எக்ஸலேஷன். மாஸ்டர் நீங்க பாடுங்க. எனக்கு தெரியாது. நமோ நமோ. சரி. நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ சுப்பிரமணியா, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா, நமோ நமோ சுவாமிநாதா, நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா. யார் சொல்லுவா? ஒரு எக்ஸலேஷன்ல சொல்லணும். நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா. மாஸ்டர் आप गाइए. யாருக்கு முருகரை பிடிக்குமோ அவங்களுக்கு சீக்கிரம் வந்துரும். நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா, சுவாமிநாத, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனயா, கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா. சரிங்களா? சரவண பவ சிவ ஓம். சரவண பவ சிவ ஓம். சரவண பவ ஓம். ஓம் சரவண பவ ஓம். சரவண பவ சிவ ஓம். பழனி கேட்கணும். சரவண சிவ சரவண பவ ஓம். நமோ சரவண பவ ஓம். நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனயா, நமோ நமோ சுவாமிநாதா. நமோ நமோ கார்த்திகேயா, நமோ நமோ சுப்பிரமணிய, நமோ நமோ கௌரி தனய, நமோ நமோ சுவாமிநாதா. சரவண பவ சிவ ஓம். சரவண பவ சிவ ஓம். சரவண பவ ஓம். நமோ சிவ. பிடிக்கவங்க கொஞ்ச நேரம் முருகரை நினைச்சுக்கலாம். பழனியில இருக்கிற முருகனை, ஆண்டி கோலத்துல இருக்கிற முருகனை நினைச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிக்கோங்க, முருகரை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்ளிகேஷன் போடுங்க, நம்புங்க அவர் கொடுப்பாருன்னுட்டு. கட்டாயமா கொடுப்பாரு. ததாஸ்து. நம்பிக்கை இருக்கணும், அதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். படுத்து படுத்து தூங்கக்கூடாது. என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சோ மச் சில்ட்ரன். யூ ஆர் ஆல் மை சில்ட்ரன். Thank you. Okay, once again, thank you for the chief guest today. கஸ்தூரி மேடம் வந்து அவங்க இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு, பிக் ஷாட்ஸ்க்கெல்லாம் நிறைய யோகா எல்லாம் எடுத்துன்னு இருக்கிறாங்க. இந்த யோகா ஃபீல்டுல எங்க பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நிறைய கத்துக்கின்னு ரொம்ப ஆர்வம்.
இந்த வயசுல கூட ஓடி ஓடி போய் கத்துக்கிறாங்க இவங்க. பதஞ்சலி யோக சூத்ராஸ் எல்லாமே இப்ப பை ஹார்ட் பண்ணிட்டாங்க இவங்க. அந்த பதஞ்சலி யோக சூத்ராஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்ல சந்தோஷமான அழகான குடும்பம். அவங்க வீட்டுக்கு நானும் போயிருந்தேன், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப அவங்க கிட்ட போனாவே நல்லா ஜாலியா சிரிச்சுக்கின்னு அரட்டை அடிச்சுக்கின்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க எங்க கிளாஸ்க்கு நீங்களும் அப்படி சந்தோஷமா இருக்கணும். சீரியஸா எதுவுமே எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாம் ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 வருஷம் இருக்க போறோம். நான் இன்னும் 100 வருஷம் இருக்க போறேன். நீங்க எப்ப பாட்டு பாடினாலுமே கந்த சஷ்டி கவசம் ஆகட்டும், பிரீத்திங்கோட ரிலேட் பண்ணி பாடுங்க. நான் ஒரு எக்ஸலேஷன் 5-6 வார்த்தை முடிச்சிடுவேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், லலிதா எல்லாமே பிரீத்திங்கோட. இப்போ ஓம் பூர்புவஸ்வா ஒரு எக்ஸலேஷன்ல சொல்லுங்க மாஸ்டர் நீங்க. ஓம் பூர்புவஸ்வஹ தஸ்ய விதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न. அவ்வளவுதான் வருது. அதுக்கு மேலே அப்படி சொல்லல. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஒரு எக்ஸலேஷன்ல முடிச்சிட்டேன். நான் குட்டி பசங்களுக்கு எல்லாம் பிரீத்திங்கோட இப்படி சொல்லி கொடுத்துருவேன். ஓம் திரையம்பகம் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகாஸ் எல்லாம் ஒரு எக்ஸலேஷன்ல முடிக்க சொல்ல குட்டி பசங்களை எல்லாம். ஓகே, thank you. நீங்க எங்க கிளாஸுக்கு மீண்டும் வரணும். We are inviting you again to our class. உங்களை ஒரு முறை இங்க வரணும். ஒரு முறை இங்க வர சொல்றாங்க. நான் ஏங்குறேன், முகேஷ் சென்டருக்கு வரதுக்கு ஏங்குறேன். அந்த இயற்கையெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நானும் ஸ்ட்ராங்கா தாட் போட்டுட்டே இருக்கிறேன். சடனா வந்து நம்ம டைரக்ட்லா நிறைய பண்ணலாம். ஓகே, பை சில்ட்ரன். Thank you very much. எல்லாம் சிரிச்சுக்கினே மேடம்க்கு thank you சொல்லலாம், பாய் சொல்லலாம். Thank you very much. Thank you all the participants. ரொம்ப நன்றி. நீங்களும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்க. உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முகேஷ் பாய், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். உங்களுக்கு எல்லாரும் கண்ணாடி பாக்குறவங்க எல்லாம் ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணிடுங்க. டெய்லி அது மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஒழுங்கு காட்டுங்க. டெய்லி ஒரு 10 வாட்டி பண்ணுங்க கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம். Bye bye brother. Thank you for the opportunity. Bye. சூப்பரா ஒரு எனக்கு லோகோ கொடுத்தீங்க, அது நான் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டேன். renowned yoga therapist ன்னு போட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. Thank you. Keep smiling, stay healthy. Bye bye. affirmation apply பண்ணுங்க சொன்னதோட எல்லாமே. உங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாரும் நீங்க வாய்ஸ் மெசேஜா எனக்கு அனுப்பிச்சிடுங்க. வாட்ஸ்அப்ல உங்க ஃபீட்பேக் எனக்கு வாய்ஸ் மெசேஜா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாருன்னா நான் நல்லா ஹெல்தி ஆயிடுவேன். Thank you. Thank you.